ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா இந்த காளான் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். கெட்டியாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா நாட்டுக்கோழி குழம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பாக்கெட் காளானை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக தேவையில்லை. கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, 2 பட்டை 3 கிராம்பு, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3/4 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வதக்கினதுலேயே இந்த சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். இதிலே வதங்கிடும். பூண்டு, 2 பட்டை 3 கிராம்பு, இஞ்சி போட்டிருந்தோம் இல்லை, அதையும் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இதையும் இதிலே வதக்கிடலாம். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூளுக்கு பதில் நார்மல் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். தேங்காய் துருவல் ஒரு அரை கைப்பிடிக்கு 3/4 கைப்பிடி இருக்குன்னு வைங்களா, அதையும் அதிலே போட்டு வதக்கிடலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி குழம்பு சீக்கிரமாக கெடாது. இந்த கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் தூள் இதையும் இதிலே போட்டுடலாம். நல்லா மணமாக இருக்கும். சிம்மில் வச்சு கருகாத வதக்கி எடுத்துடணும். இந்த காளானில் குறைஞ்ச அளவுக்கு கலோரி இருக்குது, ஆனால் புரதம் இதில் ரொம்பவே இருக்குது. உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனல். வாரத்துக்கு 2-3 நாள் யூஸ் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதிலே போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுடலாம். போட்டுட்டு சிம்லேயே வதக்கி விடலாம். காளான் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ் காளானாக பார்த்து வாங்குங்க. பழைய காளான் இது வாங்கிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை. அந்தளவுக்கு பாய்சனு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதிலே வெட்டின காளானை போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த மசாலா வறுத்து வச்சோம் இல்லையா, அது ஆறின உடனே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த காளான் நல்லா தண்ணி விட்டு இதாகணும். நல்லா தண்ணி விட்டு சுண்டின உடனே ஒரு 4 நிமிஷம் போதும், அதிலே தண்ணி விட்டுடும். அந்த மசாலா விழுதையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்துடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே மெத்தடில். நல்லா கொதி வந்துடுச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். நான்வெஜ்ஜு தேவையே இல்லை. இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கும் இதே மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். தட்டில் சாதம் பரிமாறிக்கலாம். அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன், அதையும் வச்சுக்கலாம். காளான் குழம்பையும் இதிலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.